சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறேன். இந்த ஓகே. புத்தாண்டுல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஓகே சிஸ்டர். ஹேப்பி நியூ இயர். ஆ தேங்க் யூ பிரதர். ஓகே சிஸ்டர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மாந்திரீகம் பற்றி மறுபடியும் பேசப் போறோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். இந்த மாந்திரீகங்கள் வந்து நான் நெறைய இந்த கேஸஸ்லாம் டீல் பண்ண ஆரம்பிச்சப்ப தான் எனக்கு நெறைய அத பத்தி தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சது வந்து கேரளா மாந்திரீகம். அது எப்படி ம். டீல் பண்ணியிருக்கோம், அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஆனா முக்கியமானதா எனக்கு தெரிய வேண்டியது வந்து ஊடு மாந்திரீகம் தான் எனக்கு ரொம்ப தெரிய வேண்டியதா இருந்தது. ஏன்னா அதுதான் உலகத்திலேயே நம்பர் 1 மாந்திரீகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத பத்தி எனக்கு எந்த நாலெட்ஜும் இல்ல. அது எப்படி செய்வாங்க? என்ன அப்படின்னுட்டு. இப்ப போன மாசம் தாய்லாந்து போனப்போ டெர்மினல் 21 மால் அப்படின்னுட்டு பட்டாயால போயிருந்தோம். அங்க வந்து ஒரு பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்னு ஒரு அருங்காட்சியகம். அதுல வந்து ஒரு ஷோ இருந்தது. ஷோன்னா என்னன்னா, நம்மளால நம்ப முடியாததா இருக்கும். அது எப்படின்னா, அந்த ரிப்ளின்னு ஒருத்தர் வந்து 1913ல கார்ட்டூன்ஸ் அந்த மாரி பண்ணி, இந்த உலகத்துல இருக்க நம்ப முடியாததெல்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கு ரொம்ப அமோக வரவேற்பானவும் 1929ல அது ஒரு புஸ்தகமா போட்டிருக்காரு. அது வந்து அவ்வளவு மில்லியன் கணக்குல இன்னும் வித்துக்கிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகப்போகுது இல்லையா? ஆனாலும் அது அவ்வளவு வித்திருக்கு. அது எவ்வளவு விக்குது அப்டின்னா, அமெரிக்கன் அவரு. அது நியூயார்க்ல எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அப்ப அந்த காலம்லாம் அதுதான் உலகத்திலே உயரமானதா இருந்தது. 102 மாடி கட்டடம். அந்த அளவு 100 மடங்கு புஸ்தகம் வச்சா கூட, அத விட கூட வித்திருக்கான். அந்த உயரத்துக்கு. அவ்வளவு தூரம் போனது. அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆனதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப வந்து எனக்கு அது ஆக்சிடென்டலாவோ, இன்சிடென்டலாவோ தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த டாபிக் வந்தது. அதுல வந்து ஊடு அப்படின்னு போட்டிருந்தது. அதுல வந்து இந்த ஆணிகள் குத்துன ஒரு உருவம். ம். தெரியுதா பிரதர்? ம். கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. ஆ ஓகே. கொஞ்சம் இறக்குங்க. ஓகே சிஸ்டர். இது வந்து ம். போட்டிருந்தாங்க. இந்த ம். ஊடுன்றது வெஸ்ட் ஆப்பிரிக்கால ஆக்சுவலா வெஸ்ட் ஆப்பிரிக்கால தான் அது ரொம்ப பிரபலமா இருந்தது. பழங்குடி மக்கள் கிட்ட. ம். இதுல என்ன போட்டிருந்தது அப்படி கீழ அப்படின்னா, இந்த ஊடு மூலமா விட்ச் டாக்டர்ஸ் அதாவது மந்திரவாதிகள், சூனியவாதிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ம். அவங்க வந்து பொம்மைகள்ல வந்து ஆணிகள், இல்ல சின்ன சின்ன ஊசிகள் இந்த மாதிரிலாம் குத்தி, அவங்க வந்து எதிரிகள வந்து எப்படி வீழ்த்துறாங்க அப்படின்னுட்டு. ம். நெறைய மந்திர உச்சாடனங்கள் இது மாரிலாம் நெறைய பண்ணுவாங்களாம். பண்ணி அந்த ஆணிய வைக்கிற இடத்துல வந்து அந்த யாருக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான பெயின்கள்லாம் வருமாம். ரொம்ப வலிகள் தாங்க முடியாத வலிகள் வந்து, அவங்க இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகுமாம். அந்த வலியில அவங்க இறந்தே கூட போவாங்களாம். அப்படின்னு போட்டிருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அது பக்கத்திலேயே அதுக்கு ஒரு நிவாரணமும் அது போட்டிருந்தாங்க. அது வந்து இது பேர் வந்து ஃபெட்டிஷ் அப்படின்றது. இது வந்து அ குரு கியர்ன்றாங்க. அதாவது பாதுகாப்பு கவசம் மாதிரி. இதுல சின்ன சின்னதா கோடுகள் இந்த மாரிலாம் வருது இல்லையா? இது வந்து அந்த பழங்குடி மக்களே நல்லவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து நல்ல மாந்திரீகத்துக்கு எதிரா பண்ணக்கூடியவங்க. அவங்க ம். இப்ப ஒரு வீட்ட வந்து பாதுகாக்கணும் அப்டின்னா, இந்த மாதிரியா அது பன்றி தான் உருவமா தான் மேஜரா இருக்கும். ம். அந்த இரும்பு இதுலயே அவங்க நெறைய மந்திரங்கள், உச்சாடனங்கள்லாம் பண்ணி பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு வீட்டுக்கு போட்டுர்றாங்க. இப்ப வந்து ஒரு வில்லேஜுக்கே கூட வைப்பாங்களாம். பவர் ஜாஸ்தியா இருக்கிறவங்க ஊடுல. அப்ப வந்து இந்த வில்லேஜுக்கே ஒரு பாதுகாப்பு கவசம்ன்றப்போ, இந்த கியர் அதாவது இந்த பாதுகாப்பு கவசம் வந்து நெறைய பெருசா இருக்கும் அப்டின்னு போட்டிருந்தாங்க. இத பார்க்கிறப்போ நம்ம கேரளா மாந்திரீகம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கேரளா மாந்திரீகத்த பத்தி நம்ம சொல்லணும் அப்டின்னா, இப்ப நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய பேர் வந்து கேரளா மாந்திரீகத்த நாடி போறாங்க. ஏன்னா, இப்போ மக்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் எல்லாத்துலயுமே ஒரு வெறுப்பு, பழிவாங்கும் உணர்வு, எதுக்கெடுத்தாலும் இப்ப கொலைன்னு ஆயிடுச்சு. இப்ப நிகழ்தகவு அப்படின்னு ஒரு டிவி இது பார்க்குறேன். அது பெண்கள் தான் மேஜரா கொலை செய்றாங்களே. என்னன்னா, அவங்களுக்கு வந்து கணவரோட தவிர வேற யாரோடயோ தொடர்பு வந்துருது. 2 குழந்தை, 3 குழந்தை அப்படியெல்லாம் பிறந்தவங்க. பிறந்து கணவர் வந்து அறிவுரை சொல்றாராம் இவங்களுக்கு. "எம்மா இப்படிலாம் குழந்தை இருக்கு. நீ இத விட்டுரு" அப்படின்னுட்டு. உடனே என்ன பண்றாங்க? கணவர கொலை பண்றாங்க. இது மாரி நான் இந்த வாரத்திலேயே ஒரு 7, 8 பார்த்துட்டேன். இது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆண்கள் கொலை பண்றது அது வேற விஷயம். இப்ப பெண்கள் இப்படி பண்றாங்க. ஒரு பெண்ணு சித்தப்பாவோட உறவு வச்சதுனால, கணவர் கண்டிச்சிருக்காரு. அப்ப சித்தப்பாவும் அவளும் சேர்ந்து அவன கொலை பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரியா உலகம் போயிட்டு இருக்கு. அதே மாரி பழி வாங்குற உணர்வு.
இதே எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி பழி வாங்குற உணர்வு, ஒருத்தன் நல்லா வாழ்ந்தான்னா இவன் நல்லா வாழக்கூடாது அப்படின்றது. ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக இப்ப பெரிய நாடுகள்ல இப்ப வந்து சின்ன நாடுகள சண்டை போடுற மாரி தலைவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? தினமும் ஒரு நியூஸா வருது. அது வந்து இந்த மாரிலாம் முந்தியெல்லாம் நடந்ததில்ல. எல்லாம் அவங்கவங்க நாட்ட வந்து முன்னேற்ற பார்ப்பாங்களே தவிர, அடுத்தவங்க நாட்டுல வந்து கை வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒட்டுமொத்தமாவே அடுத்தவங்க இதுல வந்து அவங்க இதுல தலையிடுறது, அவங்கள கவுக்க பார்க்கிறது, இந்த மாதிரி பண்றப்போ அவங்களுக்கு மேஜரா என்ன ஞாபகம் வருதுன்னா, கேரளா மாந்திரீகம் இந்த மாரி தான் ஞாபகம் வருது. ஸோ இது பத்தி தாந்திரிகம், மாந்திரீகம் இது பத்தி நம்மளுக்கு நெறைய டீட்டெயில்ஸாவே தெரியும். முதல்ல வந்து இந்த இத பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம ஊடுவ பார்த்துட்டு வந்துருவோம். ஊடு எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து மேஜரா ஒரு கடவுள் இருக்காரு. பாண்டே அப்படின்ட்டு. பாண்டின்றாங்க அவங்க. அவரு தான் வந்து நம்ம சொன்னா சிவன் அந்த மாரி ரேஞ்சுல வச்சுக்கலாம் நம்ம. பெரிய தலைவர். அதுக்கப்புறம் அ லாவோ, லோவா அப்படின்றது தான் அவங்களுடைய அடுத்த கடவுள். அவங்க வந்து ஆவிகள் தான். நெறைய ஸ்பிரிட்ஸ் நம்ம உலகத்துல இல்லாத வேற உலகத்து ஆவிகள். அவங்கள வந்து கூப்பிட்டு அந்த ட்ரம்மு, இந்த டான்ஸ் அப்படிலாம் ஆடி, அதுக்கு தகுதியான ஆள் உடம்புல இறங்க வச்சு, அது மூலமா அவங்க வந்து செய்றாங்க. அதுக்கு பிறகு அண்டர் வேர்ல்டு அதாவது முன்னோர்களையும் வர வைக்கிறாங்க. அப்புறம் அண்டர் வேர்ல்டு டீமான்ஸ் அதாவது அசுர சக்திகள். அதையும் வந்து அவங்க டேக்கிள் பண்றாங்க. இதே மாரி கேரளா மாந்திரீகத்திலயுமே இருக்குது. இப்ப கேரளா மாந்திரீகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க பத்ரகாளியாவ தான் நல்லவங்க வந்து கும்பிடுறவங்க. பத்ரகாளி, அ அந்த பகவதின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கும்பிட்டு அது மூலமா இப்ப வந்து பிரத்யங்காரா தேவின்னே சொல்றாங்க. அந்த ஒரு தேவி வந்து சிங்க முகம் இருக்கவங்க. அவங்க தான் மேஜரா இந்த மாரியா விஷயங்களுக்கெல்லாம் தீர்த்து வைக்க உதவுறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து சிவன், அது வந்து அகோர மூர்த்தியா வராரு. அகோராஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அகோர மந்திரம். அத வச்சு இது பண்றோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி இவங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே வந்து இவங்க ஆபிச்சார வேள்வி அப்படின்னு பண்ணாங்க அப்படின்ட்டு போன எபிசோட்ல கூட சொல்லியிருக்கேன். ஸோ அத வச்சு நெறைய தீய சக்திகள் எல்லாம் ஏவி விட்டாங்க தாரகாவனத்துல இருந்து முனிவர்கள். அத தடுக்க மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணுவும், சிவன் வந்து பிஷாடனராவும் வந்து அவங்கள எப்படி தடுத்தாரு? அவங்க ஏவி விட்டதெல்லாம் இவர் அப்படி இத வச்சுக்கிட்டாரு. இப்ப உடுக்கைய விட்டா அத வந்து கையில வச்சுக்கிட்டாரு இல்லையா? அது மாதிரி கஜ சம்ஹார மூர்த்தி. ஒரு பெரிய அசுர யானைய எப்படி அழிச்சாரு அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். அதுல ஐயப்பனும் அதுல பிறந்தாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்ப ஐயப்பனுக்குமே கேரளா மாந்திரீகத்துல நெறைய வைப்பாங்க. அவரோட கதை படிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பும் ஆகும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு எதுவுமே இந்த மாந்திரீகம், தாந்திரிகம்லாம் தெரியாது. ஸோ அவரே நேர்ல போயி, அந்த இடத்துக்கு போயிருவாரு. தைரியமா போயி, அவங்க ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து, அத வந்து நல்லிசை அதாவது சரி பண்ணிட்டு வந்துடுவாரு. அவரு தெய்வ சக்தி இருக்கவரு. இப்போ கேரள தாந்திரி வந்து பத்ரிநாத் அவர் பேரு என்ன? கேரள தாந்திரி பத்ரானந்தன் அப்படின்ற ஒருத்தர் அறிவும் ஆன்மீகம் அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. அதுல பொதுமக்களுக்கே வந்து சொல்றாரு. எப்படி தாந்திரிகம், மாந்திரீகம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னுட்டு. அதுல அதான் அவரு சொல்றதுல வந்து மேஜரா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுமே பொம்மை யூஸ் பண்றாங்க. இவங்கள மாதிரி. அந்த பொம்மை வந்து மாவு பொம்மையா இருக்குமாம். இப்போ நம்மளுக்கு ஒருத்தங்க செய்வினை, பில்லி சூனியம், ஏவல் இப்படிலாம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாவு பொம்மை வந்து நம்மளா உருவகிச்சுக்கணும். அது எதித்தாப்புல உட்கார வச்சு, நம்மளா உருவகிச்சுட்டு, அந்த மாவு பொம்மையில வந்து அவங்களும் அந்த ஊசி மாதிரி அது மாதிரிலாம் குத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்புறம் வந்து தன்னுடைய பிராணன வந்து அதுல பிரதிஷ்டை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. காமிச்சுட்டு, அப்புறம் அந்த பிரத்யங்கார இதுதான் சொல்றாங்க. அந்த பிரத்யங்கரா தேவி வந்து அப்படியே தீயா வந்து எல்லாத்தையும் கிரகிச்சுக்குமாம். எவ்வளவு தீய சக்திகள் வந்தாலும். அததான் கூப்பிடுறாங்களே. அவங்களோட ஒரிஜினல் சக்தி வச்சு யாரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி மாந்திரீகத்த எடுக்க. ஸோ அவங்க தெய்வ சக்திகள தான் பெருசா நம்புறாங்க. அந்த பிரத்யங்கரா தேவி வந்து கூப்பிடுறாங்க. அப்புறம் அவர் தலையிலேயே நூல கட்டி இப்படி அந்த பொம்மையில வைக்கிறாங்க. வைக்கிறப்போ இவர் தலையில இருக்கிறது வந்து அது ரொம்ப ரொம்ப மந்திரங்கள் இதெல்லாம் இருக்கு. தாந்திரீகம் இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அவ்வளவு படிச்சு, அவ்வளவு திறமைசாலியான பிறகுதான் இதுல வந்து அவங்க டச் பண்ண முடியும். இந்த மாரி எல்லாம் பண்றது. அதுல கடைசியா மந்திரம் வந்து உருவேத்தி அவங்க அதுல வந்து பெரிய இதாகணும். அந்த கால ராஜாக்களே வந்து நம்பூதிரிகள்னா பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒருத்தனை
கொல்லணும்னா என்ன பண்ணணும்னு தெரியும். இப்ப இதுலயே வந்து விபரீத பிரத்யங்கார இதுன்ட்டு இருக்கு அஸ்திரம்னு. அத வச்சா அப்படியே திருப்பி விட்டுறலாம். யார் நமக்கு வச்சானோ அவனுக்கு திருப்பி விட்டு அவனை கொல்லவும் முடியும் அப்படின்றத வந்து விவரமா எடுத்து சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இது செய்ய மாட்டேன். அசைவம் சாப்பிடாதவங்க வந்து பாருங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய கீழ லெவல்ல இருக்கவங்கலாம் விலங்கு பலிதான் குடுப்பாங்க. சின்ன தெய்வங்கள கூப்பிட்டு. நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். அசைவம் சாப்பிடாதவங்க வந்து என்ட்ட கத்துக்கோங்க. ஆனா நான் வந்து என்ன செய்ய சொன்னா, இத எடு, அத எடுன்னா என்னால முடியாது. ஏன்னா எனக்கு தெய்வ சக்தி இப்ப குறைஞ்சிருச்சு. அவர் உண்மைய தான் சொல்வாரு. அப்ப வந்து என்ன புரியுது நமக்கு அப்படின்னா, தெய்வ சக்திகள் வந்து நம்ம உடம்புல தங்குற அளவுக்கு நம்ம தவம் இந்த மாரிலாம் செய்யறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். அப்பதான் தெய்வ சக்திகள் வந்து நம்மள சூஸ் பண்ணும். அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிரும். நம்மளுக்கு தெய்வ சக்தி இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப அவங்கள விட பவரானது ஒண்ணு வந்தா அவங்க உடம்பு தாங்காது. அவங்க அத கூப்பிடுறப்போ, அது மாரி பண்றப்போ அப்படின்றது. சோ அதனால நான் எனக்கு இன்னும் நல்லா தெய்வ சக்தி வந்த பிறகு தான் நான் வந்து பண்ணுவேன். என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு வேணா போய் நீங்க வேணா பண்ணுங்க. அந்த மாரி தான் சொல்றாரு. இப்ப வந்து நான் வந்து பார்த்த இதுபடி வந்து கடவுளே நேரடியா வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா 2007ல நான் வந்து ஆக்சுவலா இந்த இது படிச்சுட்டு வந்தப்போ 2013ல எனக்கு குருவான பிக்கு வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாரி ரொம்ப விசித்திரமான ஒரு கேஸ் சொன்னாரு. இந்த பாரும்மா இந்த இங்க இங்க ஒரு மாவட்ட நீதிபதி அப்ப இருந்தார் மதுரையில. அவங்க வீட்ல வந்து எல்லாருக்கும் வெட்டு, குத்து இந்த மாரி காயங்களா வருது. வூண்ட்ஸா வரும் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு. இங்க மதுரையில ஒருத்தங்களுக்கு வரும். அப்புறம் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சென்னையில இருக்காங்க. அவங்களுக்கும் வருது. 6 வருஷமா கஷ்டப்படுறாங்க. இது மாரி நெறைய இடங்கள் போயிருக்கிறாங்க அவங்க. ஆனாலும் அவங்க கொஞ்சம் ஹையர் லெவல்ல அப்படின்றதுனால நெறைய 6 வருஷமா திரிஞ்சு அவங்களுக்கு ஒண்ணுமே ரெமெடி கிடைக்கல. ஏன்னா, அதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காட்ஸ் நேரடியா வர வேண்டியிருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸு. ஸோ அப்ப வந்து அப்படி சொன்னாரு. எனக்கு என்னன்னே தெரியலப்பா. நான் பாரு என் கையெல்லாம் கருப்பா இருக்கு. அத எடுத்து விட பார்த்தேன். என் கையே கருப்பாயிடுச்சு அப்படின்னு காமிச்சாரு. அப்ப வந்து நீ அம்மான்ட்ட கேட்டு சொல்லு அப்படின்னோனே, அம்மா சொல்லுச்சு, இந்த மாரி ஒரு 3000 வருஷ பேய வந்து ஏவி விட்டுருக்காங்க கேரளா மாந்திரீகத்துல. அத வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து எனக்கும் கும்பிடணும். அதாவது அவங்க சொன்னேன்ல பத்திரகாளி அப்படின்னுட்டு, அவங்க மண்டை ஓடு போட்ட மாலை போட்டுருப்பாங்க. அந்த இதையும் கும்பிடணும். மகாகாலர் சிவன். இவங்க 2யும் தானே அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களையும் வந்து நம்ம கும்பிடணும். அவங்க 1 மாசம் மாசம் நெறைய பூஜைகள் செய்யணும். காலையில தலைக்கு குளிச்சு, 2 மாசம் முழிச்சாங்கன்னா, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போய் நான் வந்து சம்ஹாரம் பண்றேன். திரிசூலம், அப்புறம் ஒரு நிலைக்கண்ணாடி, அப்புறம் 3க்கு 6 அடி புளி இதெல்லாம் வெட்டி வைக்கணும். நீ வந்து மிளகா வத்தல் சேர்க்காம 2 மாசம் பத்தியமா சாப்பிடணும். அதுவும் சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டாங்க அங்க லேடி. ஆக்சுவலா அந்த ஜென்ட்டுக்கு தான் அதாவது நீதிபதிக்கு தான் தெரிஞ்ச ஒரு பொண்ணு. இவங்க குடும்பம் விளங்கக்கூடாது அப்படின்னுட்டு வச்சிருக்குது. அவருக்கு வராது. இவங்க அந்த அம்மா, ஒரு பையனுக்கு வரும். அப்புறம் சென்னையில இருக்க அவங்க குடும்பத்துல 4 பேர். அவங்க 4 பேருக்கும் வெட்டுக்காயம் 6 வருஷமா வந்துட்டு இருந்தது. அவங்க நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன். நல்லா படிச்சவங்க தான். கேரளா அவங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. அப்ப அவங்க வந்து இந்த மாரி சொன்னாங்க. சரி அப்படின்னுட்டு இந்த மாரி பண்ணுங்கன்னோனே கிளியரா பண்ணிட்டாங்க எல்லாமே. 2013ல நினைக்கிறேன். அப்ப மதுரையிலேருந்து அவங்க மாற்றலாகி இங்க போயிட்டாங்க. கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அப்புறம் நானும் என்னோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருக்கோம். 2 பேரும் போனோம். பௌர்ணமி அன்னைக்கு போயி, அப்ப அத வந்து இந்த திரிசூலத்த வச்சு கண்ணாடில ஆட்டுனேன். எனக்கும் நெறைய மந்திர உச்சாடனங்கள் சொல்லியிருந்தாங்க. 108 தடவ சொல்லணும். முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு, அப்ப வந்து அவங்களுக்கு அன்னைக்கு வரல. கையில வெட்டுக்காயம் அதெல்லாம் வரல. அப்புறம் சென்னையில இருக்கவங்களுக்கு கேளுங்கன்னா, அவங்களுக்கு வரல. அவங்க சொன்னாங்க, திடீர்னு ஒரு கருப்பா ஒரு உருவம் வந்துச்சாம். வெளிய இருந்து. வந்ததாம் டமால்னு வெடிச்சிடுச்சு அப்டின்னாங்க. சரி அப்டின்னுட்டு, அப்புறம் அடுத்த நாள் அதுக்கு ஒரு ஆத்ம சாந்தி பூஜை பண்ணணும்னு அந்த நீதிபதியுமே வந்து உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. அப்புறம் சிரிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் ஆனா வந்து உட்கார்ந்தாரு. ஒரு குடும்பமா எல்லாருக்கும் தான் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும் அப்டின்னுட்டு. அதுக்கு பிறகு அந்த அம்மா 30 நாளா நம்ம தீட்டு சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த அம்மா கேட்டுச்சு, திரிசூலத்த என்ன பண்ண? அது 5 அடிக்கு பித்தள திரிசூலம் பெருசு. நீங்க வந்து இத கோவில்ல குடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது அம்மன் கோவில்ல. அப்ப அந்த அம்மன் கோயில்ல பூசாரி வாங்குறப்போ சொன்னாராம். இது வந்து என்ன பர்ப்பஸ்க்காக வந்ததோ அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அதனால இது இங்க வந்திருக்கு அப்படின்னு அவரே சொன்னாரு அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க WhatsApp இதுலலாம் இருப்பாங்களே.
அதனால இப்ப அவரு இன்னுமே அத விட பெரிய போஸ்ட்லாம் போய் இருக்கிறதுனால, அவங்க நேர்ல இது சொல்ல விரும்பல. அதனால இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நிகழ்ந்தது. அது வந்து நம்ப முடியாத நிகழ்வா தான் இருக்கும். அதுல அவங்க மேஜரா என்ன சொன்னாங்க அப்டின்னா, அவங்க அப்டி அந்த பூஜை பண்றப்ப நடந்து போயிட்டே இருப்பாங்களாம். அப்ப முன்னால ரத்தமா சொட்டுமாம். ஒரு கால் மாதிரி சின்ன சின்ன தடம் அந்த அப்படியே இந்த பேய் வந்து வீக் ஆயிட்டே வருது. இந்த 3000 வருஷம் ஏவல் பேய். அது வந்து வீக் ஆயிட்டே வந்து கடைசியில ஈஸியா எங்களால அத வந்து டிமாலிஷ் பண்ணோம். அப்ப நாங்க வந்து சொல்லுவோம். இந்த மாரி பன்னீர் இதெல்லாம் போட்டு தொடச்சுங்க, கிளீன் பண்ணுங்க, பயப்படாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியா அதோட அது அங்க எங்க வெடிச்சாலும் அதோட பீஸ் எல்லாம் வந்துரும் எங்கிட்ட. அத போட்டு இந்த குழிய அப்புறம் அந்த கேஸ் அந்த மாரியா முடிச்சோம். அடுத்து இந்த மாரியே இப்போ நெறைய பேர் வைக்கிறதுனால, சாதாரண மக்கள் நம்ம இதுலயே வந்து பிரம்மகுமாரி பேரரசி அவங்களுக்கும் வச்சு யஷினிய நாங்க விரட்டுனோம். நம்ம சேனல்ல கூட போட்டோம். எல்லாமே இது பத்தி போட்டிருக்கிறோம். அவங்களே வந்து ஃபேஸ் கூட மறைக்காம சொன்னாங்க. எப்படி அந்த பாதிக்கப்பட்ட வச்சவங்களே வந்து எப்படி அவங்கட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு விஷன் மாதிரி வந்து அப்டின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் யஷினி எல்லாம் ஏவி விட்டா, அது வந்து நம்மளால கொல்ல முடியாது. அது வேற கிரகத்து இது. அப்ப அத கொல்லணும், அத வந்து விரட்டணும்னாவே அது வந்து சத்தியம் வாங்கி தான் அனுப்பணும். ஸோ அது அழுதுட்டே வேற போச்சு. நான் இனிமே வரமாட்டேன் அப்டின்னுட்டு. ஸோ அந்த மாதிரி அது முடிஞ்சது. அப்புறம் இன்னொன்னு அதுவுமே இப்போ கேரளா மாதிரிங்க தான். 24 வருஷமா கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். நம்ம இதுல கூட கொஞ்சம் போட்டிருந்தோம். அப்புறம் இந்த இதுல கூட போட்டிருக்கேன் சேனல்ல. அது வந்து 24 வருஷம் கஷ்டப்பட்டு 7 வருஷம் கழிச்சு தான் இது ஏதோ செய்வினைன்னு கண்டுபிடிச்சு, அப்புறம் இது பண்ணியிருக்காங்க. அந்த லேடிக்கு வந்து அம்மாவும் மகளுமா வந்தாங்க. அந்த லேடிக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு இருந்தது. அது என்ன பண்ணும்னே அதுக்கு தெரியாது. திடீர்னு காணா போயிருமா. அப்புறம் திடீர்னு வீட்ல பாம்பு வருமா, அதுவும் காணா போயிருமா. அப்புறம் பூரான் வந்து கடிக்குமா. டாக்டர்ட்ட போனாங்கன்னா, அந்த பூரான தேடி தேடி அடிக்கவும் முடியாதாம். அது மறைஞ்சிடுமா. அப்புறம் அவங்க வீட்ல 4 பேரு இறந்திருக்கிறாங்க. ஆக்சிடென்ட்ன்னு சொல்ல முடியாதுன்னா, இவருக்கு வினோதமான முறையில தூக்கு மாட்டி அன்எக்ஸ்பெக்டட் டெத்ஸா அப்படி இறந்திருக்கிறாங்க. இந்த மாரியெல்லாம் இது பண்ணது அப்படின்னா, அவங்க ஏவி விட்ட ஒரு அசுர ஜந்து தான் பண்ணியிருக்குது. அவங்களுக்கு பிடிக்காதவங்க. இது எப்படி பண்றாங்கன்னா, இந்த ஊடுலயும் சரி, கேரளா மாந்திரீகத்திலயும் சரி, நம்ம முடி, ஃபோட்டோ, அப்புறம் நம்ம உபயோகப்படுத்தின பொருள், இந்த மாதிரி எடுத்துட்டு போனாவே அவங்களுக்கு போதும். அத வச்சே அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணிர்றாங்க. ஸோ இது மாதிரி வீட்டுக்கு வரவங்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்களே! அப்ப அவங்க பேசாம விட்டுர்றாங்க இல்லையா? அப்ப எடுத்துட்டு போயிர்றாங்க. அப்ப அத குடுத்து இந்த மாரி டெவலப் பண்றாங்க. இது ஆக்சுவலா நம்ம சொன்னதுல கொஞ்சம் பெரிய பெரிய கேஸ் இதோட சின்னதெல்லாமுமே இருக்கு. ஸோ அது வந்து எப்படி கொன்னோம் அப்டின்னா, அந்த பாதாள லோக ஜந்து வந்து ரொம்பவே கொடுமையா பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த அம்மா வாய் எல்லாமே ரத்தமா இருந்துச்சு. ஒரு கலரி பல்ல கடிச்சு கடிச்சு. அவ்வளவு தூரம் ரொம்ப கொடுமையா இருந்தது. அப்ப அது வந்து நான் மாசம் மாசம் சிவன் கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போறப்போ மாலை போடுவேன். அந்த தடவ போனப்ப என்கிட்டயே 2 மாலையும் குடுத்துட்டாங்க. எப்பவுமே மாலை போட்டா திரும்ப தரமாட்டாங்க. அம்மனுக்கு போட்டதையும், சுந்தரேஸ்வருக்கு போட்டதையும். அப்புறம் அத எடுத்துட்டு வந்து வீட்ல நடராஜர் சிலை இருக்கும் பெருசு. அதுல போட்டு மீனாட்சி அம்மனுக்கு போட்டு, அப்ப நடராஜர் சிலையில ஒரு பவர் இருந்தது தெரிஞ்சது. அப்ப மறுநாள் காலையில அந்த லேடி ட்ரீட்மென்ட்க்கு வந்தப்போ, அந்த பாதாள ஜந்து வந்து அவங்க தலையிலேருந்து கருப்பா இறங்குது. அப்ப திடீர்னு அவங்க வந்து பாதாள இது வந்து பிளந்த மாதிரி தெரியுது அப்டின்றாங்க. அவங்க தெரிஞ்சு அப்புறம் அத இழுத்துட்டே போகுது. நான் வந்து அவங்க முடிய இப்டி கையில பிடிச்சிருந்தேன். அப்ப இழுத்துட்டே போகுது. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாரி பிளாக் அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் கடைசியா நிவாரணம் வந்தோனே சொன்னாங்க, "எனக்கு போயிடுச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது போயிடுச்சு" அப்டின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அதுக்கு பிறகும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. "நான் இனிமே பிழைச்சிடுவேன். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டது" அப்டின்னுட்டு. அது வந்து ரொம்ப அன்பிலீவபிளா தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இப்ப நடக்குது? அப்டின்னா, இந்த மக்கள் தான் வைக்கிறாங்களே! அடுத்தவன் வாழக்கூடாது. இந்த மாதிரியா வைக்கிறாங்க. ஸோ வந்து சிவனும், அம்மனும் 2 பேருமே என்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இப்ப உலக அழிவு வந்து நெருங்கிட்டு இருக்குது. அதனால தான் நாங்களே வந்திருக்கிறோம். இப்ப நெறைய வந்து இந்த மாரி அண்டர் கிரவுண்ட் டீமான்ஸ் இந்த மாரி அசுர சக்திகள் வாய்ந்தது நெறைய திரிஞ்சுட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்களால தான் அடக்க முடியும். ஸோ அதனால உன்னையும் ஒரு கருவியா தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்டி சொன்னாங்க. அப்ப வந்து அவங்களோட தலைவர பத்தியும் சொன்னாங்க. இப்ப நம்ம இந்த மாரியே வீடியோ போடுறோம் அப்டின்னா, அவங்க இந்த மாரி அம்மனுடைய விஷயம், சிவனோட விஷயம் என்னன்னா, அவங்க தலைவர பத்தி கட்டாயமா நம்ம சொல்லணும். ஒவ்வொரு வீடியோ முடிவிலயும் அப்டின்னுட்டு. அத பத்தி திருமூலரே சொல்லியிருக்கிறாரு. இப்ப வந்து அந்த ஒரு பாட்டே இருக்கும். அதாவது அந்த பாட்டு வந்து
ஆதிபிரானும் அணிமணி வண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஆதி கமலத்து அலர்மிசை ஆனும் சோதிக்கில் மூவரும் ஒன்றனார் மூவரும் தொடர்ச்சியில் ஒன்றனார் பேகி துலகம் பிதற்றுகிறாரு அப்படின்னு ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. ஏன்னா இந்த சிவன் பிரம்மா விஷ்ணு இதெல்லாமே மும்மூர்த்தினாவே அவங்கள உருவாக்குனது ஒருத்தருங்க இருப்பாங்க இல்லையா, அவர்தான் சதாசிவம். அவரை பத்தியும் சொல்லியிருக்காரு. சோ அவரோட தொடர்ச்சியா வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. சோ அது தெரியாம ஒரு மூலமா ஒரு கடவுள் இருக்காருன்னு தெரியாம இவரு இந்த சாமி பெரியவர், அந்த சாமி பெரியவர், மூவருமே தொழில்னாலதான் வித்தியாசமே தவிர அவங்க உருவாக்குனது எல்லாமே ஏக இறைவன் சதாசிவம் தான். சோ அவரை பத்தி சொல்லியிருக்காரு. இப்ப சதாசிவமே நேர்ல வந்து மக்களுக்கு ஞானம் கொடுக்கிறாரு. சோ இந்த மாதிரியா நல்வழியை தேர்ந்தெடுங்க அப்படின்னுட்டு. இந்த மாதிரி தீய சக்திகள் பக்கம் போகாதீங்க. இந்த பொறாமை, காழ்ப்புணர்வு, பழி உணர்வு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்ப காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் விடணும்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து நமக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் தான் வருமே. இப்ப நம்ம போறோம் அப்படின்னா நம்மள சுத்தி வந்து ஒரு வைப்ரேஷன் உருவாகும். இப்ப ஒரு எரிமலை லாஸ்ட் மந்த் வெடிச்சது இல்லையா, அது வந்து 4000 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இந்தியாவுக்கே வந்துருச்சு அதோட புகை, அது பாதிப்பு. சோ சாதாரணமான ஒரு எரிமலை வெடிச்சு பாதிக்குது. அப்ப நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும்? இப்ப நம்ம போறோம் அப்படின்னாவே நம்மள சுத்தி ஒரு தீய எண்ணங்கள் இருக்கவங்களே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆறா நம்மளுக்கு இருக்கணும். அது எப்படி உருவாகணும்னா, நம்ம புனித தன்மைய வந்து அதிகப்படுத்தணும். எப்படி அந்த கேரள தாந்திரி சொன்னாரு, எனக்கு தெய்வ சக்தி இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு. சோ தெய்வ சக்தி அதிகரிக்க அதிகரிக்க தீய சக்திகள வந்து நம்ம எதுவும் நெருங்க முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. அப்படி சப்போஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும், எப்பவுமே பவர்ஃபுல்லான பீப்பிள தான் நம்ம தேடணும். இல்ல நெறைய பேரு ஜோசியம் அது மாதிரி போயி நெறைய எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க. சோ அதுவுமே நம்ம சொல்லணும். சோ வந்து வரும் முன்னர் காக்குறது சிறந்தது. வந்த பின்னாலேயும் ஒரு தகுந்த ஆள்கள பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும். சோ இதுதான் இந்த ஊடு, கேரளா மாந்திரீகம் மூலம் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது. 2026 துவக்கத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ராசி பலன் இதெல்லாம் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. இப்போ எனக்கு கன்னி ராசி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து கன்னி ராசின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு போடுறாங்க. அது வந்து ஜெனரலா போடுறது. அது வந்து டோட்டலா நம்பவே கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய கர்மா தான் நம்மளுடைய பாதைய நிர்ணயிக்குது. அப்ப வந்து நம்ம எப்பவுமே நல்லது செஞ்சா தான் நம்மளால வந்து இப்ப இந்த ராசிக்கே ஒரு கெட்டது இருந்தாலுமே அத வந்து நல்லதா மாத்திக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா. இப்ப வந்து சொல்றாங்க இல்லையா? "உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்" அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நமது மனசே வந்து ஒரு கோவிலா மாத்தணும். சோ அது வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது வந்து நம்ம ராஜயோக தியான மையங்கள்ல வந்து முற்றிலும் இலவசமா சொல்லி தராங்க. முரளி அப்படின்ற ஞானம். அதுவும் மக்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான இக்கட்டான இந்த சூழ்நிலை இந்த மாரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னாவே நம்மளுடைய கர்மாஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாரி சூழ்நிலையை அமைச்சு தருது. சோ இந்த சூழ்நிலையில இருந்து விடுபடணும் அப்படின்னா, நம்மள எந்த ஒரு தீய சக்தியும் அணுகக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து பியூரிட்டிய வந்து பெருக்கிக்கணும். மீதி பேர எதுவுமே செய்ய முடியாது. இந்த காலம் வந்து அப்படி இருக்குது. அதனால நம்மளுடைய பியூரிட்டிய பெருக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சேனல்லயுமே முரளி சேனல் தனியா போடுறோம். சோ அதையுமே பார்த்து மக்கள் பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். மாந்திரீகம் அதை பற்றி நிறைய புரிதல். பிளஸ் எல்லாத்துக்கும் மேல கடவுளுடைய சக்தி, கடவுள் வந்திருக்கிறாரு. அவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அதன் மூலம் தூய்மையாகுங்க அப்படின்னு கரெக்ட்டா வழி நடத்தியிருக்கிறீங்க. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ரொம்ப நன்றி பிரதர். வாய்ப்புக்கு நன்றி.